6 கிளாஸ் பாதாங்கி சாப்பிட்டாச்சு. 36 பஸ்கி தான் போட முடிஞ்சது. உயிரை போயிடும் போல் இருக்கு. 38 500 51 சார் என்னம்மா என்ன வேணும்? கோபி மாஸ்டர் பார்க்கணும். வயசு பொண்ணு நீ எனக்கு கோபி மாஸ்டர் பார்க்கணும்? ஸ்கேட்டிங் கத்துக்கணும் சார், உடம்பு இழைக்கிறதுக்காக. உன் உடம்பு இழைக்கிறதுக்கு என் சிஷ்யன் கோபி மாஸ்டர் தான் இருக்கான். சிஷியனா? ஆமா, அவன் ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுக்காக வாயில சக்கரை கட்டிட்டு இருக்கும்போது அவன் ஆஃப் பேண்ட போட்டுக்கிட்டு ஜோவிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியா? என்ன உன் பேரு? லதா. எதுக்கு கூப்பிடுதான்? லதா மறைஞ்ச மாமேதர் இருக்காரே ஜரூர் கான். மறைஞ்சிட்டாரா? மறையிலையா? மறைஞ்சும் மறையாம தலைமறைவா தெரியுறாரே ஜரூர் கான். அவருடைய சிஷ்யன் தான். அவரு என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய அண்டான்னா அவர் சிஷ்யன் நான் ஒரு சொம்பு. என் சிஷ்யன் கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா. அப்படின்னா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணுவீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்பதானே தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டிங் ஆளா வருவேன். எப்படி? எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லுவாங்களே, பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான், கால்ல சக்கரை தான் போல் இருக்குன்னு. கால்ல சக்கரமா? கால்ல தான் சக்கரம், கையில சக்கரை இருந்தா அது நான் இல்ல மகாவிஷ்ணு. மண்டை பின்னால மஞ்சளா தெரியும். நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்கீங்களா சார்? கத்து கொடுங்களேன் சார். மன்னிச்சிருங்க சார். என்ன இறக்கி வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நீ எடுத்த எடுப்புக்கு நான் வந்தேன் பாத்தியா, அந்த அளவுக்கு உன்னை நான் இறக்கி வச்சிருவேன். அப்போ நாளைக்கு 6 மணிக்கு வரேன். 6 மணிக்கு வராத, எல்லா பயிலும் இங்கே தெரியும். எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர்ற. எப்படி வர? தனியா வர்ற. போயிட்டு வரட்டுமா சார்? மறுபடியும் வருவேங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் உன்னை போக விடுறேன். பாய். பாயா? ஹாஃப் பேண்ட் போட்டா பாயின்றான். நாளைக்கு ஃபுல் பேண்டோட இருப்பேன். ரொம்ப விசேஷம். வா தம்பி. என் மைனன் சொன்னா கேட்க மாட்டேன். ஒண்ணு தேவை இருக்கு. விடாத மணி. சரி சரி நீ போடா மணி. கிட்ட போக கூடாது. என்னமா இருக்கு? பால் விட்டுப்பா. பத்து மாட்டுல பால் குடிக்க போறேன். என்ன மாப்பிள்ள இது? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. மாப்பிள்ள ரொம்ப கோபமா போறாரு. சாப்பிட கூடாதுன்னு சொல்லுது. நேரம் மாட்டிலே குடுத்துருவோம், அதுக்கு வர மாட்டேங்குது. இந்த வீட்டு எல்லாருமே எதிரிங்க. பார்த்த மாயிலா ஜீவனிக்கெல்லாம் இப்ப அவுத்து விட போறேன். உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. ஒன்னும் தஞ்சு வேண்டியதில்லை. வீட்டை விட்டு போயிடுறேன். அக்கா சாகரப்பு உன்னை என் கையில ஒப்படைச்சாங்க. உன்னை வளர்த்து ஆளாக்கி உன் அறப்பை சீத்தை தீர்த்து என் ஒண்ணு விட்டு அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். நாங்க தீர்மானம் பண்ணோம். பாவம் இல்லாத பொண்ணு, அவளுக்கு உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நாங்க சந்தோஷப்படணும்னு நினைச்சோம். இப்போ சந்தோஷம் தானே. ஆனா இந்த அறப்பைத்தியம் தீராது போல் இருக்கு. அரைப்பைத்தியம் இல்ல, இந்த ஜென்மத்துல தீராது. பைத்தியம் பிடிச்சது. சண்டப்படாதீங்க, சண்டப்படாதீங்க. பின்னால சுத்தி சுத்தி என் தலை சுத்தி பைத்தியம் குட்டி அவுத்து விட்டுருவேன். என்ன மாப்பிள்ள இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு? அது யாரு? நம்ம இருக்குதானே. உனக்கு முறை பண்ணு, நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அங்க சொல்லுங்க. என்னமா இருக்கு? அதிகாரியா நடந்துக்கமா. அவர் தானே உனக்கு மாப்பிள்ள. சும்மா இருக்குப்பா பைத்தியம். அவள அவசரப்படாத, தெரியட்டும். என்ன இருந்தாலும் இவர்தான் மாப்பிள்ள, நீதான் பொண்ணு. உங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம். 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா அமுக்கமா. தம்பி வாப்பா, நம்ம போய் சீனி வச்சுருவோம். சண்டை போட்டுக்காதீங்க. வாங்க மாப்பிள்ளைய மூஞ்சிய பாரு. ஒட்டட குச்சி. குச்சியா? போறவங்க தெரியுதுன்னு சொல்லிட்டு போறான். இன்னும் சொல்லிட்டு போறாவா? இருக்கட்டும், என்கிட்ட வராம இருப்பா. என்ன மாஸ்டர் பண்றீங்க? என்ன சார் உருட்டு விட்டுட்டீங்க? ஏன் தப்பா நினைக்கிற? இது வந்து உருட்டு ஸ்கேட், உடம்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இடுப்பு ஸ்கேட்டிங். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றபடி நீ பண்ணணும். என்ன நீ நண்டுபிடி போடுற? புடிய விட்டாது, புடிய விட்டாது. என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சதில்லை. நானும் தான் நம்புறேன், நம்புறேன். ஆமா, உங்க அப்பா இந்த பிடிய கழட்டி விட்டுற மாட்டாரு. எங்க அப்பா நான் சொல்றபடிதான் கேட்பார். அவன் அப்பா, அவன் அப்பா.
நமக்கு எந்த ஊரு? நான் பிறந்தது கள்ளக்குடி. கள்ளக்குடி. கள்ளக்குடி பிறக்க வேண்டிய இடத்துல தான் பிறந்திருக்கிறேன். இப்ப இருக்கிறது பீரிமேடு. வீர்மேடு. வீர் அதான் வீப்பா மாதிரி இருக்கிறேன். உன்ன இறக்க வச்சிருக்கேன். நீ இப்படி வா. என்னங்க இவர்கள் அணிந்திருக்கும் சின்னத்தை பார். அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போயிருக்கிறார். நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். தலைவரே, நமது எல்லைக்குள் புகுந்தார்கள். இழுத்து வந்தோம். தங்கள் பிறந்த நாள் பரிசாக இந்த புது இலைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்தராகி சிந்தராகி ரபாக் சாபாஸ். இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? அண்டா எங்களுக்கு என்னத்துக்கு வெந்நீர்? பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்குள் உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிட போகிறோம். நாகரிகமற்ற காட்டு விராண்டிகள், இது என்ன கொடுமை? இந்த காய்கறியோட உன்னை கண்ட புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்குன்னு தெரியுமா? நடக்கட்டும் தலைவன். மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா? வேண்டுமானால் ஒரு ரத்த பசிக்கு என்ன இரையாக்கி அவனை விட்டுவிடு. முதலில் சிறுத்து, பிறகு பெருசு. நிறுத்துங்கள். பூஜாரி, ஏன் நிறுத்துகிறாய்? தலைவா, இவர் முகத்தை பாருங்கள். நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். இரண்டு முகமும் ஒரே முகம். தெய்வமே, கண்கின்ற கடவுளே, மக்களே, இதுவரையில் நாம் தெய்வம் இப்போது நம் கண் முன்னையே வந்திருக்கிறது. வணங்குங்கள், எல்லோரும் வணங்குங்கள். தெய்வமே, செங்கோல் ஆண்டவரை ஆசனத்தில் அமரச் செய்யுங்கள். யார் நீ? என்னையா? உன்னைத்தான். யார் நீ? தலைவன். யார் தலைவன்? நீயா தலைவன்? எப்படி தலைவன்? சந்து மணியில் இருந்தாயா? சவால் விட்டாயா? சிந்து மாடினாயா? தேர்தலுக்கு வந்தாயா? தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? எப்படி தலைவன்? நீ தலைவனாவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? பலம். இங்கு பலம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். காட்சியமைக்கு உன்னை விட அதிக பலம். நான் எப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும்? கடவுளே, கடவுளே, இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியுமா? அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா? அடே தலைவன் பையா, நீ தலைவனான முறையே தாழ். அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் அவதரித்திருக்கிறேன். எப்படி? ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது, கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன்றான். அதனால தான் இங்கேயும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரியதரிசி கடவுளே, வா இந்த பக்கம். தலைவ பையா போவது பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும்,
அயோக்கியனுக்கு தீர்காயுசாகவும் எழுது, பழைய தலையெழுத்தை அழித்து விடு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார். இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார். அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனே, எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாது. வருதே. என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா இல்லை? குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை. भैया को